செருப்பு தைக்கிறவனை ஒரு மனிதனாகவே மதிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு 50 ரூபா கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தூக்கி போட்டுட்டு கூட ஒரு 50 ரூபா போட்டு நாங்கள் செருப்பு எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் எப்படி பொதுமக்களில் வாழ்கிறது? உங்கள் காலில் இருக்க செருப்பை கையில் ஏந்தி தச்சு தரோம், எங்களையும் மனுஷனா மதிங்க. அழிந்து வரும் செருப்பு தைக்கும் தொழில். தைய கூலி 50 ரூபாய் கேட்டா புது செருப்பே வாங்கிக்கிறோன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுங்க, நாங்க தான் கடைசி தலைமுறையா இருப்போம் என மனம் திறக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வேதனை பதிவு. காலத்தில் முள்ளு வெட்ட செல்லுபவர்கள் தொடங்கி ஆபீஸ் வேலைக்கு செல்பவர்கள் வரை ஒரு செருப்பை காலில் அணிந்தால் அதனை 1 அல்லது 2 வருடத்திற்கு மிகாமல் வைத்து பார்த்து கொள்வார்கள். அதற்குள் இருமுறை இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிகளிடம் அவ்வப்போது அந்த செருப்புகள் சர்வீஸிற்கு திரும்பி சென்று வந்தால் செருப்பும் தரமாக இருக்கும். செருப்பு தைக்கும் தொழிலாளிகளின் வீட்டில் இருக்கும் சில வயிறுகளும் சற்று நிரம்பும். ஆனால் இன்றோ வெகுவாக செருப்பு தைக்கும் தொழில் நலிந்து வருவதை வெளிப்படுத்த இந்த பதிவு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பனந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் பாலு. இவரது மனைவி முனியம்மாள். அவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் அந்த குடும்பத்தில் பாலு தான் கடைசி செருப்பு தைக்கும் தொழிலாளியாம். மூத்த மகன் இறந்து 1 வருடம் ஆகிறதாம். பாலு சிறு வயது முதலே தனது தந்தைக்கு அடுத்தபடியாக செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வருகிறாராம். காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிளாட்பாரத்தில் செருப்பு தைத்து வரும் அவர் வேதனையாக கூறும் பதிவில், தங்களை யாரும் மதிப்பது இல்லை என்றும் செருப்பு தைக்க வருபவர்களிடம் 50 ரூபாய் கேட்டால் நாங்கள் புது செருப்பே வாங்கிக் கொள்கிறோம் என சென்று விடுகிறார்கள். இப்படி செய்தால் நாங்கள் எப்படி வாழ்க்கையை நகர்த்த முடியும்? செருப்பு தைப்பவர் தானே என ஏளனமாக பேசுகிறார்கள். மரியாதை குறைவாக பேசுகிறார்கள். என்னை போன்றுதான் தமிழகம் தோறும் இருக்கக்கூடிய சொற்ப அளவிலான செருப்பு தொழிலாளிகளின் நிலையும் இருக்கும் என நினைப்பதாகவும், தயவு கூர்ந்து எங்களையும் மதியுங்கள், எங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்கள் என கூறும் இந்த பதிவு சாலையோரமாக இருக்கக்கூடிய செருப்பு தைக்கும் தொழிலாளிகளை ஒவ்வொருவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஒரு செருப்பு தைக்க வந்தால் அவனும் ஒரு மனுஷனா பிளாட்பாரத்தில் இருக்கிறவனை மதிக்கணும். இப்போ நம்ம ஒரு 50 ரூபா கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தூக்கி போட்டுட்டு கூட ஒரு 50 ரூபா போட்டு நாங்கள் செருப்பு எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் எப்படி பொதுமக்களில் வாழ்கிறது? 10 ரூபாங்கிற இடத்துல 50 ரூபா சம்பாதிச்சா தானே எங்கள் வீட்டில் உலையாகுது. ஏன்னா செருப்பு தைக்கிறோம்னா ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க, ஒரு நாயிலையும் கேவலமாக நினைக்கிறாங்க. பைக்கில் நின்றுக்கிட்டு இங்கே ஆளா அப்படிங்கிறாங்க, இங்கே வாயா அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்னையான்னு கேட்டோம்னா என்னையா மறுத்து மரியாதை நம்ம பேசுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வருது. செருப்பு தைக்கிறவனை ஒரு மனிதனாகவே மதிக்கிறது இல்லை. நடக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே நடக்குது. இன்னும் இது யாரோட பார்ப்பது? எங்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் காலத்துலமே யார் செருப்பு தைக்க நினைக்கிறா? நாங்களுமே ஒரு கஞ்சி தண்ணிக்கிலேயே ஒரு கடங்க போய் வாங்கிட்டோமேன்னு சொல்லி இப்படி வந்து பிளாட்பாரத்தில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி தைச்சாலும் ஒரு மரியாதை இல்லை. அதை நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. இதுக்கு உண்டான நடவடிக்கை எப்படியோ பார்த்து என்ன மாதிரி என்னை இட்டு ஒரு 10 பேர் நல்லா இருக்கட்டுமே. பழைய செருப்பு தைக்கிறவங்க எனக்கு எதோ தெரிஞ்சதோ இதைத்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து செய்யணும்.